உங்களுக்கும் அடர்த்தியான கூந்தல் வேணுமா? இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட முடியும் ரொம்பவே அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். முடியும் கொட்டவே கொட்டாது. வாங்க என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு உண்டான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஹேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதான ஆயிலை நம்ம எடுத்துக்கணும். அதை அப்படியே தலைக்கு டைரெக்டாக நம்ம தேய்க்காமல் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம எவ்வளோ தேய்க்கிறோமோ அந்த அளவு எண்ணெயை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதை லோ ஹீட் வச்சு லைட்டாக நம்ம ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி ஹீட் பண்ணி இளம் சூடு இருக்கும்போதே நம்ம அப்படி தலையில் அப்படி நல்லா மசாஜ் கொடுத்து தேய்க்கும் போது உங்களோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். நாங்கள் பாப்பாவுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்பாவோட ஹேரை நான் ஃபஸ்ட்லேருந்தே போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணும்போது நாங்கள் காய்ச்சின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த எண்ணெயை எப்போல்லாம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த டைம் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் லைட்டாக ஹீட் பண்ணி அந்த இளம் சூடு இருக்கும்போதே அப்படியே நம்ம தலையில் மசாஜ் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட் சூடு தான் இந்த மாதிரி எடுத்து கையில் எடுத்துகிட்டு விரல் நுனிகளில் நம்ம லைட்டாக அப்படி டச் பண்ணி இந்த மாதிரி முடியை வகுந்து விட்டு இப்படியே மசாஜ் கொடுத்து எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுனால நல்ல ஒரு இரத்த ஓட்டம் தலையில் நமக்கு கிடைக்கும். அது நிமித்தம் முடி நமக்கு அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிலருக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள் இருக்கும். அந்த முடி கொட்டுறது டென்ஷன்னால் இருக்கலாம், சரியாக தூக்கம் இல்லாமல், டயத்துக்கு சாப்பிடாம, நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால நிறைய பேருக்கு தலைவலினால் முடி சிலருக்கு உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி சிலர் நினைக்கிறது நிறைய ஆயில் அப்ளை பண்ணால் தான் நமக்கு முடி வளருமா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளோட முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம இன்றைக்கி தேய்க்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து அப்புறமா நம்ம தலைக்கு குளிச்சுட்டு கூட அதுக்கப்புறமா இதே மாதிரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி 2 டேஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு கிளிப்பை போட்டு விட்ருவோம். 10 நிமிஷம் கழித்து வலித்தோம் அப்படின்னா நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை கம்ப்ளீட்டாகவே இருக்காது. உடனே வலித்தோம் அப்படின்னா நமக்கு முடி உதிர்வு கொஞ்சம் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு நார்மலாக நம்ம வலிச்சிட்டு அப்புறமா நல்லா பின்னி எடுத்து போட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து வலித்ததுனால பாருங்கள், சீப்பில் ஒரு முடி கூட வரல பாப்பாவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு டிப்ஸு தான். இதை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட முடியும் நல்லா அடர்த்தியாக ஆகிறத கண்கூட பார்ப்பீங்க. குளிக்கும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்போ சீயக்காவோ பயன்படுத்துவோம். அதை டைரெக்டாக நம்ம ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறதுனால ஷாம்புலேயோ சீயக்காலையோ இருக்கிறதான சில கெமிக்கல் நம்மளோட ஹேரை ரொம்ப ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு மக்கில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் ஷாம்போ சீயக்காவோ நல்லா கலந்துட்டு அப்புறமா நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.